நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். என்ன பகுதி? ஓகே ஓகே, அதான் நம்முடைய பகுதி. இது ரெஃபரன்ஸ் சொல்லுங்கம்மா. 1 யோவான் 2வது அதிகாரம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். எஸ், அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து ஒரு 3 வாரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய பிள்ளைகள் ஏன் இந்த உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, ஏன் தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக என்ன சம்பவத்தை பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனை. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட போது அவர் வனாந்தரத்திலே பிசாசினால் கொண்டு போகப்பட்டு அங்கே சோதிக்கப்பட்ட போது 3 சோதனைகளை எதிர்கொண்டார். இந்த 3 சோதனைகளில் ஒன்று அவருடைய சரீரத்திற்கு வந்த சோதனை. அது என்னது? பசி. அவருக்கு பசி உண்டான போது சோதனைக்காரன் என்ன பண்ணால், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னால், இயேசு அதற்கு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து என்ன சொல்ல வந்தோம்னு சொன்னால், நம்முடைய சரீரத்திலும் நம்ம அநேக சோதனைகளை சந்திக்க நேரிடும். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டாரோ அதை போல் நம்ம மேற்கொள்ள வேண்டும். 2வது வாரத்தில் பார்த்தோம், அவரை அந்த தேவாலயத்தின் உப்பரியை மேலே கொண்டு போய் எங்கேருந்து தாழ குதியும், ஏனென்றால் நம்முடைய தேவ தூதர்கள் உம்மை தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி அங்கே அதற்கு இயேசு அந்த சோதனையை மேற்கொண்டார். இன்றைக்கி 3வது சோதனை இயேசு கிறிஸ்து சந்தித்த 3வது 8லிருந்து 10 வசனங்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, அல்லேலூயா அல்லேலூயா, சத்தமா எல்லாரும் அல்லேலூயா. இங்கே பிசாசு இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போனான்னா, ஒரு உயர்ந்த மலையின் மேலே. எருசலேம் நகரத்தை சுற்றிலும் பல்வேறு மலைகள் இருந்தன. அதுக்கு பேரே 7 மலையின் மேல் அமைந்த நகரம் என்று சொல்லுவார்கள். எப்படி? எருசலேம் எத்தனை மலை மேலே உள்ளது? 7 மலை. அப்படின்னா அது சுற்றிலும் 7 மலைகள் இருக்கிறது. அங்கே தான் எருசலேம் நகரம், இசைவனைப்பான நகரம். இங்கே ஒரு உயர்ந்த மலை, அந்த 7 மலையில் ஏதோ ஒரு உயர்ந்த மலையின் மேலே இயேசுவை கொண்டு போய் வைத்து விட்டு சாத்தான் என்ன சொல்கிறான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் வேணும்? பெரும்பாலும் என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எதுக்காக முயற்சி பண்ணுறாங்க? எப்படியாவது நான் உயர்ந்த இடத்துக்கு போயிடணும். ஒவ்வொரு தடவையும் இந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னது, எப்படியாவது அடுத்த எலெக்ஷனில் நான் உட்கார்ந்துடணும். ஒரு எம்எல்ஏயோடைய இஷ்டம் என்னது, அடுத்த எலெக்ஷனில் எப்படியாவது நான் திரும்பவும் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்களுடைய இது என்ன அப்படின்னா, நான் ஒரு பதவியில் இருந்தேன் அப்படின்னா அதை என்னை விட்டுறவே கூடாது, சாகிற வரைக்கும் விடக்கூடாது. இவன் உலகத்தின் ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும், அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு போட்டு, ஸ்ப்ளெண்டர் அப்படின்னா ஐஸ்வர்யம், இந்த உலகத்தினுடைய மாபெரும் ஐஸ்வர்யங்களை காண்பித்து என்ன சொன்னால், என்னை நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா.
நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாவது சோதனை, இயேசு கிறிஸ்து சந்தித்த முதலாவது சோதனை சரீர பிரகாரமானது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு சோதனை தான், யார் வேணாலும் ஈஸியாக முறியடிக்கலாம். அது எங்கே வச்சு சந்தித்தாருன்னா பிளைன் கிரவுண்ட்ஸில், வனாந்தரத்தில் வைத்து அங்கே சோதிக்கப்பட்டார். ரெண்டாவது சோதனை ஆத்மாவிலே வரக்கூடிய சோதனைகள் அதை விட கொஞ்சம் ஹையர் லெவல். பெருமை, பேராசை, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்னது போகாது. எரிச்சல், யாராவது ஒருத்தர் பேரில் உள்ள எரிச்சல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர் வந்து என்னது அங்கே கிரியை செய்யாவிட்டால் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. நிறைய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களே, போதகர்மார்களே, பாஸ்டர்ஸே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று சேலத்தில் வைத்து நடைபெற்றது. அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு நாள் வந்து ஃபர்கிவ்னஸ், அந்த செஷனுக்கு பேர் மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். அந்த செஷனை வந்து மிகவும் வல்லமையாக பவர்ஃபுல்லாக அந்த டீச்சர் எடுத்து முடிச்சுட்டு சொன்னார், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கி தொட்டிருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தில் இதுவரைக்கும் மன்னிக்காத யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்கள இன்றைக்கி மன்னிக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். யாராவது ஒருத்தர் பேரில் வந்து கசப்பு, எரிச்சல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி அவர்களை மன்னிக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யலை அப்படின்னா இன்றைக்கி கேட்ட செய்தி வந்து என்னது, இதனால் ஒரு பிரயோஜனமும், இது ஏதோ உங்களை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு அப்படின்னு அர்த்தமே ஒழிய இது இந்த செய்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் அதற்கு அடையாளம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு பேப்பர் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இந்த பேப்பரில் நீங்கள் யாரை வந்து இன்றைக்கி மன்னிக்க போகிறீங்க அப்படின்றத எழுதி இதை எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தீயில் தூக்கி போடுங்க அப்படின்ட்டு சொன்னார். நான் என்ன நினச்சி வந்திருக்கவங்களாம் பயங்கரமான பாஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் ஒருத்தருக்குமே இருக்காது எதுவுமே இன்றைக்கி தீயில் எரிய போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா வரிசையாக ஆட்கள் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே தூக்கி, யார் பாஸ்டர்ஸ். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நிறைய நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம், பிரசங்கிக்கக்கூடிய நாம், நம்முடைய ஆத்மாவிலே இருக்கக்கூடிய அது வந்து ஒரு பெரிய அரண் போல் அப்படி இருக்குமா. அரண்ணை அவ்வளோ சீக்கிரத்தில் உடைச்சி எறிய முடியுமா? இதை உடைக்கணும்னா ஆண்டவர் கிரியை செய்தால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆத்மாவில் வரக்கூடிய சோதனைகள் அவ்வளோ சீக்கிரத்தில், அதனால தான் அது உயர்ந்த மலையின் மேலே, உயர்ந்த அந்த தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேலே நடந்த ஒரு, இப்போ அதற்கும் மேலான ஒரு லெவல், மூணாவது லெவலுக்கு இயேசுவானவரை சாத்தான் கொண்டு போயிருக்கான். உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் வைத்து விட்டு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், ஏதாவது ஒரு மலை மேலே இருந்து எல்லா ராஜ்யத்தையும் பார்க்க முடியுமா? முடியாதா? வசனம் என்ன சொல்லுது? உலகத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராம் டேவிட் பிரதர், சகல ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, சீனா, எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? சரீர பிரகாரமாக முடியாது. ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய சோதனை என்ன சோதனை? இயேசுவானுடைய ஆவியில் அவன் கொண்டு வந்த சோதனை. உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவருடைய கண்ணின் முன்னால் கொண்டு வரான். பாருங்க, இதையெல்லாம் உமக்கு தருவேன், ராஜ்யத்தையும் அவைகளுடைய மகிமையையும். த ஸ்ப்ளண்டர், த கிங்டம் அண்ட் இட்ஸ் ஸ்ப்ளண்டர், இதையெல்லாம் காண்பித்து சொல்கிறான். இதையெல்லாம் உமக்கு தருவேன். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நான் செக்கு தரேன், இந்த எழுதியாச்சு, 10 கோடி ரூபா எழுதியாச்சு, எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு, நீங்கள் வந்து இன்னையிலேருந்து சர்ச்சுக்கு மட்டும் போக வேண்டாம், சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு இந்த சைடு ஒரு கையெழுத்தை போட்டு அந்த செக் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னால்,
எத்தனை பேர் செக் எடுப்பீங்க? பத்து கோடி 10 கோடிக்கு போக மாட்டீங்களா? 10 கோடி ரூபாய்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் சில நேரத்தில் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வேலை வந்தால் போயிடுறீங்களே, அது எப்படி? நகோமி சிஸ்டர் சொல்லணும் உங்கள் வீட்டையாட்டு. சரியா? நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து வேணும் அப்படின்னா என்னது, இந்த உலகத்துக்குள்ள ஒரு சில காரியங்களை இவன் என்னது உலகத்தில் உள்ள சகல காரியங்களையும் மகிமையும் எல்லாத்தையும் காண்பது ஒரே ஒரு வார்த்தை தான், நீ என் காலில் விழுந்து என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்ட. ஒருத்தருமே இங்கே பார்க்கல. சில நேரத்தில் என்னது நம்ம யாராவது பார்க்குறாங்களா? ஏதாவது தேவையில்லாத இடத்துக்கு போனோன்னா என்னது யாராவது பார்க்குறாங்களா? ஒருத்தரும் பார்க்கலன்னா பரவாயில்ல, எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொன்னது, இது எல்லாத்தையும் உமக்கு தருகிறேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு தான், என்னை பணிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியிலே வரக்கூடிய சோதனை என்னவென்னு சொன்னால், ரீப்ளேசிங் காட். தேவனுடைய இடத்தை எதெல்லாம் எடுத்துக்கொள்ளுமோ அதெல்லாம் ஆவிக்குரிய. நம்ம எப்போ அதற்கு அலோவ் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆவிக்குரிய சோதனைகள். ஹல்லேலூயா. நம்முடைய சரீர பிரகாரமான சோதனை அப்படின்னா நம்முடைய சரீரத்தை திருப்திப்படுத்தக்கூடியது. ஆத்மீக சோதனை என்று சொன்னால் நம்மை உயர்த்தக்கூடிய ரீதியில் கொண்டது. ஆனால் ஆவிக்குரிய சோதனை என்பது தேவனுடைய இடத்திலே நம்ம எதை வைக்கிறோமோ அதுதான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் ஒரு சில காரியங்களை தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருப்போம். அதை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் ஆவியை குறித்து சொல்லும்போது, ஆவி என்பது தேவன் நமக்கு கொடுத்த தீபமாக இருக்கிறது. ஸ்பிரிட் இஸ் த லைட் தட் காட் கேவ் அன்டு எவ்ரி மேன், எவ்ரிபடி. ஆவி என்பது தேவன் நமக்கு கொடுத்த தீபம். நம்ம இடத்துலேருந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரே காரியம் அது என்னது? ஆவி. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பணம் இல்லை. அதனால தான் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மிகவும் வசதி படைத்த ஒரு ஆளை உங்களையும் வைத்து பார்த்தா தேவன் யார்கிட்ட வெளிச்சத்தை பார்ப்பார்னோ உங்கள்கிட்ட தான் பார்ப்பார். ஏனென்றால் அவர் கொடுத்த தீபம் நமக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய மாம்சீக ஆவி போய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளே வருவதற்கு நம்மை கிரியை செய்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் நம்முடைய சோதனை என்னன்னா, தேவன் இடத்தை வேறு யாருக்காவது அப்படிப்பட்ட சோதனைகள் நம்ம அநேக நேரத்தில் சந்திப்பதுண்டு. எக்ஸாக்டாக நம்ம போய் வேறு கோயிலில் போய் கும்பிட்றது இல்லை. ரீசெண்டாக ஒரு ட்ரைனிங் ஒன்று நடந்தது. அந்த ட்ரைனிங்கில் நான் அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸை பார்த்து கேட்டேன், எத்தனை பேர் 10 கட்டளைகளை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு. 10 கட்டளைகள் இருக்குல்ல, 10 commandments. எத்தனை பேர் 10 கட்டளை கடைப்பிடிக்கிறோம்? அதே கேள்வி இங்கே கேட்டு பார்ப்போம். அங்கேருந்து ஒரு சிலர் சொன்னாங்க, இல்லை நான் 9 இதை கடைப்பிடிக்கிறேன். 9 கட்டளையை. அது என்ன, அந்த ஒரு கட்டளை எது அப்படின்னு கேட்டேன். ஓய்வு நாளை ஆசிரிப்பான்னு சொல்லி அந்த இது நான் இது பண்ணுறதில்ல, மற்ற எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். How many of the 10 commandments are you following? All 10? 1? ஸ்டீஃபன் 10 கட்டளை தெரியுமில்ல? 10 கட்டளை எதுன்னு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அடிமைத்தன வீடாக இதில் புறப்பட பண்ண தேவன் நானே, என்ன என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த ஒரு சொரூபத்தை விக்கிரகத்தையும் உண்டாக்காத, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனை கொன்ற யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இப்போ சொல்லுங்கள், இதில் எத்தனை கடைப்பிடிக்கிறோம்? அஞ்சு கடைப்பிடிக்கிறவங்க கை தூக்குங்க போவோம். 5 6 5 இங்கே ஒரு 5.
நான் சொல்கிற ஒரு கற்பனை கூட நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவர் கேட்டார், ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார், ஒரு கற்பனை கூட கடைப்பிடிக்கிறது இல்லையா? ஆமாம், ஒரு கற்பனை. ஃபஸ்ட்டு கற்பனை என்னது? என்ன அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிரும். உங்கள் வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் தேவனை விட வேறு யாருக்காவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? இன்றைக்கி கொடுத்துல்லுங்க. தேவனை விட அப்படின்னா எல்லா விதத்துலையும், எல்லா ரீதியிலும் தேவனை விட, அதாவது இன்னைக்கு வந்து தேவனுக்குரிய நாள், இந்த நாள் நான் வேறு யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருந்தேன்னா வந்து என்ன அர்த்தம்? முடிஞ்சு. கற்பனை 1 ஃபெயில். எந்த ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்காது இருப்பாயாக, நமஸ்கரிப்பாது இருப்பாயாக. நம்ம போய் வந்து என்னது, அந்த விக்கிரகத்தை உண்டாக்குறது இல்லை, அதை கும்பிட்றதும் இல்லை. ஆனால் வந்து என்னது, நிறைய விக்கிரகங்கள் நமக்குள்ள இருக்கு. தேவனுடைய இடத்தை திருடக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. இரண்டகம் பண்ணுதல் பழைய ஏற்பாட்டிலே வந்து என்னது? 3வது கற்பனை என்னது? தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே. எத்தனை தடவை தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கியிருக்கோம்? எத்தனை தடவை சத்தியம் பண்ணியிருக்கிறோம்? இதெல்லாம் சொல்லும்போது அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ, ஒன்று கூட கடைப்பிடிச்சு, அதாவது கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவை தவற விட்டாலும் போச்சு தான். இதுக்காக தான் வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றின இயேசு கிறிஸ்து 10 கட்டளையை ஒருத்தரும் கடைபிடிக்க முடியாது அப்படின்றனால தான் அதை எல்லாத்தையும் கடைபிடித்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி அவர் நாம் நிறைவேற்ற வேண்டியது அவர் நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. சரி, இப்போது இந்த விக்கிரக இந்த இடத்துல வந்து என்னது, எதை குறித்து பார்க்குறோம்? என்னை பணிந்து கொள்ளுங்க, அப்பொழுது இதெல்லாம் உமக்கு தருவேன். இன்றைக்கும் வந்து என்னது, இந்த உலகத்தில் உள்ள மற்ற தேவர்கள், தேவன் என்று சொல்லக்கூடிய மற்ற காரியங்கள் எப்படிப்பட்ட, அவங்க காட்டக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஆசை வார்த்தை என்ன தெரியுமா? நீ இங்கே வா, நான் உனக்கு எல்லாம். உலகத்திலே வந்து அதிக காணிக்க வரக்கூடிய இடம் எது தெரியுமா? உலகத்திலே, உலக அளவில் உள்ள கோயில்கள்லேயே நிறைய காணிக்க வரக்கூடிய இடம் வந்து திருப்பதி. போன வருஷத்தில் மட்டும் வந்த காணிக்க கிட்டத்தட்ட 5200 கோடி ரூபாய். 5000 எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம்? இதை போட்டவன் எல்லாம் என்னை வந்து அந்த கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கு, அதனால் நான் கொண்டு போய் போடுறேன். போகிறவன் எல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துட்டு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கு சொல்லிடுறேன். என்னை தேடி வா, என் காலில் விழு, நான் உனக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்குறேன். போய் விழுறாங்க, ஏதோ ஒரு போலியாக ஒன்று அவன் கொடுக்குறான், அதை வாங்கி வைத்து விட்டு உண்மையான ஆசீர்வாதமான நித்திய ஜீவனை இழந்து விட்டு போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மளுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? பொருளாதார ஆசீர்வாதம் எங்கேயும் அள்ளிட்டு போகிறது இல்லை. யாரும் இந்த உலகத்தில் சேர்த்து வச்சுட்டு எதையும் அள்ளிட்டு போக முடியாது. அதுக்கு அடையாளமாக தான் 1 ரூபாயை நெத்தியில் வச்சு விட்றாங்க. அப்படி தானே? இந்த அந்த 1 ரூபா அதையும் அவங்களால எடுத்துகிட்டு போக, எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருந்தால் அந்த 1 ரூபாயை வச்சுக்கோ, அதையும் வந்து என்னது அவர் எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே தான் போட்டு புதைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 1:4 வாசிங்க சீக்கிரம். எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே. இல்லை இல்லை, மேபி 3:4 வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நான் சொல்றது பின்னால சொல்லுங்க. தேவன் எல்லாரும் உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து விட்டார். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படக்கூடிய ஜனங்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால் நமக்குள்ள ஆசீர்வாதத்தை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் இல்லை, ஏதோ ஒரு நாளில் போய் அவர் ஆசீர்வதிப்பார் இல்லை, இன்றைக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்குரியது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா, இந்த எலி பொறியில் வந்து ஏதோ ஒரு சின்ன இது வைப்போம்ல, தேங்காய் வைப்போம்ல, அது போல் பாரு பணம் இருக்குது என்கிட்ட, பாரு என்கிட்ட தங்கம் இருக்குவா, என்கிட்ட இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே இந்த எலி எப்படி ஆசைப்பட்டு உள்ளே போகுதோ அதை போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியாக வஞ்சிக்கப்பட்டு உண்மையான ஆசீர்வாதம் தேவன் ஜனங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இந்த உலக பிரகாரமான காரியத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த சோதனையில் ஒருபோது விழுந்துடக்கூடாது. கோடி கிடச்சாலும் சரி, பவுனாக தங்கம் கிடச்சாலும் சரி, என்னுடைய தேவனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சோதனையில் விழுந்து போனார்கள். யாத்ராகமம் 32 அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களை அங்கேருந்து கொண்டு வந்தார். 10 பெரிய அற்புதங்களை செய்த வாதைகளை. அபிதானவா நடுவில் உள்ளவா? அபியா ஆஷாவா? அது எளிம்போக்கார பயங்கரமான கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த ஜனங்கள் அங்கேருந்து மீட்டு கொண்டு வரார். செங்கடலை தாண்டுறாங்க. ஒரு கடல் அப்படியே திறந்து வழி விடுது அவங்க போகிறதுக்கு. இதை முடிச்சுட்டு சீனாய் மலை அடிவாரத்தில் வராங்க. தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்குறாங்க. தேவன் அந்த ஜனங்களோடு டைரக்டாக பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் யார்கிட்டையாவது அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார வழி அவர் நேரடியாக யார்கிட்டையும் பேசலை. ஆனால் அன்னைக்கு கூடியிருந்த அந்த 20 லட்சம் ஜனங்களோடு கூட ஆண்டவர் நேரடியாக பேசினார். அந்த சத்தத்தை கேட்டு கரெக்டாக 40 நாளில் என்னாச்சு? 32 அதிகாரம் யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் கரெக்டாக 40 நாளில் அவர் மோசே மேலே போயிட்டார். அந்த சத்தத்தை கேட்டவுடனே மோசே மேலே போய் தேவனுடைய வார்த்தையை கேட்க அங்கே போயிட்டார். அவர் திரும்பி வர்றக்குள்ளேயும் ஜனங்கள் தேவனை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒன்று உண்டாக்கிட்டாங்க. அல்லேலூயா. 40 நாளைக்கு முன்னால் தேவன் சொன்ன அதே வார்த்தை, உங்கள் அடிமைத்தன தேசமாகிய எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் நானே என்று சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே மீறி 32 அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 32. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தேவன் மீட்டு கொண்டு வந்த அந்த ஜனங்கள் 40 நாளைக்கு முன்னால் தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்ட அந்த ஜனங்கள் இன்னைக்கு 40 நாள் கழிச்சு சொல்கிறான், எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இதுதான். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் நிறைய நேரத்தில் ஆண்டோடைய சத்தத்தை நேரடியாக கேட்டாலும் கூட வழி விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தின் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போதோ பல்வேறு வகையில் நம்ம கேட்டாலும் வழி விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால்
தேவனுடைய சத்தத்தை நேரடியாக கேட்ட இஸ்ரவேலர்கள் 40 நாளில் சொன்னான், எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இதுதான். சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் பார்க்குறோம், சங்கீதம் 95:10 நினைக்கிறேன். சங்கீதம் 95:10 பாருங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று தேவன் அறிந்தார். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு வார்த்தை ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய செய்கையை அப்படியே அதனால தான் நம்ம அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மை புதுப்பிக்க வேண்டும். அனுதினமும் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்ம நம்ம அனுமதிக்க வேண்டும். 40 வருஷமாய் தேவன் அவர்களோடு கிரியை செய்த போதும் அவர் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்னு சொன்னால், அவளை அரோசித்தனது அருவறுத்து. ஏன் அவனை திடீர்னு தேவனை தேடி வருவார்கள், திடீர்னு அப்படியே போயிடும். ஆவிக்குரிய சோதனைகள் அப்படிப்பட்டவைகள், நம்மை தேவனிடத்திலிருந்து வேறு பிரிக்கக்கூடியவைகள். தேவன் நம்மை வெறுக்க வைக்கக்கூடியது. ஆண்டவர் வெறுக்கக்கூடிய முதலாவது பாவம் என்னன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை. அதனால் வேறு பாவம் நல்ல பாவம்னு சொல்லி அர்த்தம் இல்லை. விக்கிரக ஆராதனை தான் தேவன் வெறுக்க. அதனால் நான் பொய் சொல்லலாமா, நான் களவு செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லா பாவமும் பாவம் தான். ஆனால் தேவன் வெறுக்கக்கூடிய முதலாவது பாவம் விக்கிரக ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய விக்கிரக ஆராதனை என்னவென்னு சொன்னால், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையும் வைப்பது. தேவனை வைக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வச்சா அது விக்கிரக ஆராதனை. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சாலும், மனிதர்கள் ஆட்களை மட்டுமல்ல. அல்லேலூயா. எனவே இங்கே இந்த ஜனங்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் சொன்னாங்க. சீனாய் மலையில் மட்டுமா இது பண்ணாங்க. அதுக்கடுத்து யோசுவா 24:15 வாங்க. யோசுவா 24 அதிகாரத்தில் கடைசியாக யோசுவா அந்த ஜனங்கள் அந்த யோர்தான் ஆற்றங்கரை தாண்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகக்கூடிய அந்த நேரத்தில் யோசுவா அவர்களை பார்த்து விடக்கூடிய சவாலை பாருங்கள். யோசுவா 24:15. சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக போறாங்க. யோர்தான் ஆற்றை தாண்டியாச்சு. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நீங்க கர்த்தரை சேவிப்பீர்களா வேறு யாரை சேவிப்பீர்களா? யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. Because our God alone deserves our worship. நம்முடைய தேவன் மட்டுமே நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரம் உள்ளவர். சரி, யோர்தான் ஆற்றங்கரை தாண்டி இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போயாச்சு. இப்போ அவங்க தேவனை முழுமையாக சார்ந்து கொண்டார்ல அப்படின்னா அப்பையும் இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் திடீர்னு ஒரு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பார்த்தா அவங்க தேசம் முழு தேசமும் என்னது பாகாலுக்கு பின்னால் போயிடுச்சு. 1 ராஜாக்கள் 18:21. அதனால தான் எலியா அவங்கள பார்த்து கேட்குறேன், எந்த மட்டும் நீங்கள் என்னது 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய சோதனையை முறியடிப்பது பெரிய ஒரு சவாலாக இருந்தது. பாருங்க, எல்லா காலத்திலையும் பாருங்க, தேவன் மீட்டு கொண்டு வந்த போதும் சரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்த போதும் சரி, ராஜாக்களுடைய காலத்திலும் சரி, எல்லா காலத்திலும் ஒரு எழுப்புதல் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனே கர்த்தரே தேவன் அப்படிம்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் ஆனவனே திரும்ப இயேசு கிறிஸ்து அவர்கள் சந்தித்த சோதனையை மேற்கொண்டார். ஆவிக்குரிய ரீதியில் சந்தித்த சோதனையை இயேசு மேற்கொண்டார். எப்படி மேற்கொண்டார்? பிசாசை பார்த்து என்ன சொன்னார்? அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4:10. மத்தேயு 4:10.
அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. கவனிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆமென். இப்போ உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், செல்வம், பெருமை வேணுமா இல்லை தேவன் வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த இடத்துல வந்து என்னது, அவர் மனிதனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். அவர் தன்னுடைய மனித தன்மையில் இந்த சோதனையை சந்தித்த போது அவர் அந்த சோதனையில் விழவில்லை. இந்த ஐஸ்வர்யெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலை, இந்த ராஜ்யங்களுடைய கட்டுப்பாடுகள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லலை. மாறாக அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு பிசாசு கொண்டு வரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு சில சோதனைகள் என்ன அப்படின்னா வந்து சிலுவையை பார்க்காதே, சிலுவையை முக்கியப்படுத்தாமல் இருக்கக்கூடியது, பாடுகள், பாடுகள் இல்லாத மகிமை, கீழ்ப்படிதல் இல்லாத வெகுமதி, ஈஸி வே, எளிய பாதை, ஒன்றை மட்டும் பாரு, வேறு யாரையும் பார்க்காது. இதெல்லாம் சாத்தான் கொண்டு வரக்கூடிய ஆவிக்குரிய ரீதியில் கொண்டு வரக்கூடிய சோதனை. ஆனால் இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. மத்தேயு 6:24 ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிங்க. மத்தேயு 6:24. 2 எஜமான மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். சரி, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்க பிசாசு மேல வச்சு அவனை ஆராதிப்பதற்கு, அவனை தொழுது கொள்வதற்கு அவன் காண்பித்த ஆயுதம் என்னது? இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், உலகத்தினுடைய ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையும் காண்பித்து தான் வந்து என்னை பணிந்து கொள்ளுன்னு சொன்னான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, நீ இந்த உலகத்து பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, தொழுது கொள்ள முடியாது. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, யூ cannot serve God and mammon அப்படின்னு போட்டிருக்கு. மேமன் அப்படின்றது ஒரு எகிப்திய கடவுள். எகிப்திய கடவுளுக்கு பேர் என்னன்னா மேமன் அப்படின்ற கடவுள். அது யார் அப்படின்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். நம்ம ஊரில் ஒரு ஆளுக்கு அல்ல, பணம் வேணா இந்த கடவுள், அறிவு வேணா இந்த கடவுள் அப்படின்றாங்கல்ல. எகிப்தியருடைய தேவர்களில் மாமன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவன் தான் வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் இயேசு அங்கே என்ன, நம்ம பைபிளில் என்ன போட்டிருக்குது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய. ஆனால் இங்கிலீஷ் பைபிள், வாட் இஸ் யுவர் பைபிள் சே? எப்படி? தெய்வத்தையும் மாமன் இல்லை, மாமன், MAMMON, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம இதில் போட்டிருக்கு. தேவனுக்கும் மாமனுக்கும், அது மாமன்னா எகிப்திய கடவுள் ஒருத்தர், பணம், அவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் சேவிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தான் உங்களுக்கு எஜமானா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ரீதியில் சந்திக்கக்கூடிய சோதனைகளை நாம் எப்படி சந்திக்கிறோம்? பணம் நம்மளை இழுக்கிறதா ஒரு சைடு, உலகத்தினுடைய ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறதா? அதுதான் முக்கியம். ஆண்டவர் வந்து நமக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லலை. மாறாக அந்த 1 யோவான் 2வது அதிகாரத்தில் நாம் வாசித்தது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது இருங்கள். டோன்ட் லவ் த வேர்ல்ட் அண்ட் எவ்ரிதிங் தட் இஸ் இன் த வேர்ல்ட். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நம்ம அன்பு கூற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவனிடத்தில் உள்ள அன்பு குறை. இதை பிசாசு எங்கே கொண்டு வரான்னு நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் இருந்தா இதை வச்சுக்கோ, அங்கே கொஞ்ச நேரம் மறந்துரு, சர்ச்சை மறந்துரு, உன்னுடைய ஜெப நேரத்தை மறந்துரு. நம்ம அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது இயேசு என்ன செய்தாரோ அதே போல் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவர் கடிந்து கொண்டார். இயேசு
அழைப்பது என்னவென்று சொன்னால் யோவான் 4:24 சகல ஜனங்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய நாள் வந்திருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர் இல்லை யோவான் 4:23 1 குறைந்திருக்கு. அப்புறம் போகலாம். யோவான் 4:23-24 இந்த 2 வசனத்தை வாசிங்க. யோவான் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை உலகப் பொருளை சேவிக்கிறவர்களாக அல்ல. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை பார்த்துட்டு தேவனை விட்டு வழி விலகுகிறவர்களாக அல்ல, மாறாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் ஒருத்தர் இயேசு இடத்துல வரான். ஐஸ்வர்யமுள்ள மத்தேயு 19:16-22 வசனங்கள்ல அப்பொழுது ஒருவன் வந்து, இல்ல முழு வசனத்தை வாசிக்க வேண்டாம், அந்த 22ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அல்லேலூயா. இங்க ஐஸ்வர்யமுள்ள இந்த வாலிபன் இயேசுவின் இடத்துல வரான். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் அவர் சொன்னா, நீ போய் அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள கற்பனைகளை கடைபிடிவும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, அவரிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அவன் சொல்ல, இதெல்லாம் நான் என் சிறு வயது முதல் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன். ஏசு, நான் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த என்ன குறை அப்படின்னா இதெல்லாம் நீ கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுற, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறுகிறாய். இது அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. சில நேரத்தில் நாம் உலகத்தில் உள்ள காரியங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கிறதுனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, தேவன் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆசீர்வாதங்களை பெற முடியவில்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்போ என் கையில் கொஞ்சம் சில்லறை இருக்குது, கொஞ்சம் இருக்குன்னு பாரு. இது என்னது, பணம்னு வச்சுக்கோங்க. 3 ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒரு 3 ரூபா இருக்குது. இதுதான் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காரியம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதில் அன்பு கூர்ந்து இதை இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தேவன் இப்போ உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்கள் கையில் ஒரு 500 ரூபா கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு இப்படி இருந்தால் கையில் நிற்குமா? ஏன் அப்படின்னா, நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறத டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கனால தேவன் கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு நிறைய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுடைய பிரச்சனை அதுதான். அவன் சொல்ல, நான் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், எல்லாம் செய்கிறேன். அவன் இடத்துல உன்னிடத்தில் உள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு. அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சோர்வாகி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு 10 கட்டளை கடைப்பிடிக்கிறது கூட கஷ்டம் இல்லை. அவன் சொல்கிறான், நான் சிறு வயது முதல் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். 10 கட்டளை கடைப்பிடிக்கிறது அவனுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அவனுடைய சொத்தை விற்று மற்றவர்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனை வைக்கக்கூடிய இடத்துல எதை வைத்து கொண்டிருக்கோம்? அது உறவுகளா, இல்லை நமக்கு வைத்திருக்கக்கூடிய பொருட்களா? சாத்தான் கொடுக்குற சோதனை அதுதான். இதெல்லாம் உனக்கு தரேன், இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. அவரை மறந்துடு, தேவனை மறந்துடு, ஆலயத்துக்கு போகாத, ஜெபம் பண்ணாத. ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு ஆர்டரை கொண்டு வருவான். நாம் செய்ய வேண்டியது, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரை மட்டும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லி வசனம் எழுதியிருக்கிறதே. யாக்கோபு புத்தகத்தில் பார்க்குறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அல்லேலூயா. இயேசு சரீரத்திலே, ஆத்மாவிலே, ஆவியிலே சந்தித்த 3 சோதனைகளையும் இஸ்ரவேலர்கள் வீழ்ந்து போன அந்த சோதனையிலே இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றார்.
நமக்கு அடையாளமாக இன்றைக்கு நாமும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கும் போது நாமும் ஜெயமுள்ளவர்களாக மேற்கொள்வோம். தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்படியே தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம்.